பேச்சுவார்த்தையில் பங்கேற்க முதலமைச்சர் பதவி குறித்த நிபந்தனை எதையும் விதிக்கவில்லை என பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர் செம்மலை தெரிவித்துள்ளார். கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் தந்தி டிவியின் தலைமை செய்தியாசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு செம்மலை அளித்துள்ள பதிலை பார்க்கலாம். திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நியாயமான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை அரசியல் சட்டப்படி சரியாக இருக்கலாம். ஆனால் மனசாட்சிப்படி நிச்சயமாக அது சரியான தேர்வாக நிச்சயமாக அவருக்கே தெரியும் அது சரியான தேர்வு இல்லை என்பது. இருந்தாலும் அந்த அரசியல் சாசனத்தினுடைய சட்டப்படி அந்த வழிகாட்டுதலின்படி அவர் தேர்வு முறை அரசியல் சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஸோ அதிமுக இருக்கக்கூடிய இரண்டு அணிகளும் ஒன்று சேர்ந்தால் திரு எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் அப்படியும் சொல்ல முடியாது. இல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையே சரியில்லையே, மனசாட்சி விரோதமான தேர்வாச்சு. அதாவது நீங்கள் இரண்டு அணிகளும் நீங்கள் சொல்வதைப் போல சேர்ந்தால் எங்களுக்குள் பேசி யார் முதலமைச்சராக இருப்பது, யார் பதவி விலகுவது, யாரை தேர்ந்தெடுப்பது என்பது அப்பொழுதுதான் அந்த பிரச்சனை. முதலமைச்சர் பதவிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லையா? இல்ல, இப்பொழுது பதவிக்கு ரெண்டு ஒரு போட்டியில் இருக்கிறாங்க. இப்பொழுது அந்த பிரச்சனையே இல்லை. நாங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறோம். நாங்கள் எங்கள் தரப்பில் முதலமைச்சர் பதவி எங்களுக்கு வேண்டும் என்ற நிபந்தனையோ அல்லது இந்த அமைச்சரவையிலே எங்கள் அணிக்கு அல்லது எங்கள் தரப்புக்கு நீங்க ரொம்ப கிளியரா சொல்லலாமே. திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய முதலமைச்சராக எங்களுடைய இணைப்புக்கு பிறகும் தொடர்வார் சொல்லலாமே. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இல்லையே, அதனால பேச்சுவார்த்தை. பொருளாளர் யார் அப்படின்னா சொல்றீங்க, இல்ல பொருளாளர் அவைத்தலைவர் யாருன்னா சொல்றீங்க, அப்புறம் முதலமைச்சர் யாருன்னா நாங்க வந்து பேசிட்டு சொல்லுவோம். முதலமைச்சர் யார் என்பது இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்த பிறகு மறுபடி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி யாரை விரும்புகிறார்களோ அவர் நிச்சயமாக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார்.